ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய 2022ஆம் ஆண்டு வரக்கூடிய காவலர் தேர்வுகளான எஸ்ஐ தேர்விற்கும் பிசி தேர்விற்கும் முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நேரடி வகுப்புகள் துவங்கும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 20ஆம் தேதி. அதாவது வரக்கூடிய 20/12/2021 திங்கட்கிழமை முதல் நேரடி வகுப்புகள் புதிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது. ஸோ நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. குறிப்பாக அனைவருக்கும் இலவசமாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியலில் அதாவது பிசியில் ஏறக்குறைய வந்து ஒரு 4 கொஷின்ஸ் ஆர் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக படிக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி படித்தாவே ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் வெற்றி பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் வந்து கெமிஸ்ட்ரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா காரம், அமிலம் காரம் அப்படி இல்லை அப்படின்னா உப்புக்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. போன முறை உப்புக்கள் இருந்து கேள்வி கேட்டாங்க, அதனால் அமிலம் காரத்துலேருந்து கேள்விகள் கேட்கப்படலை. ஸோ இந்த 3 டாப்பிக்லேருந்து ஒரு கேள்விகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தனிமங்கள், சேர்மங்கள், அணு அமைப்பு, தனிமங்கள், சேர்மங்கள், அணு அமைப்பு, உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, அதுக்கு அடுத்தது உயிர் உரங்கள், ஸோ பூஞ்சை கொல்லி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களும். ஸோ இவ்வளோதான் சார் நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக படிக்க வேண்டிய டாபிக் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ படிச்சோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாக கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம 4 கொஷின்ஸ் ஆர் 3 கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அமிலம் காரம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்க போகிறோம். அமிலங்களும் காரங்களும் என்ற டாப்பிக்கில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், அதை பார்த்தாவே போதும், இங்கே ஈஸியாக படிச்சிடலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அமிலம்னா என்ன சார்? ஒன்றுமே இல்லை. நம்ம சாப்பிட்ற அனைத்து காய்கறி, அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது சாப்பிடும்போது வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் அது வந்து பார்த்தா அதில் தான் வந்து அந்த மாரி புளிப்பாகிற பொருள் வந்து ஆசிட் இருக்குது. ஓகே, அமிலங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போது அமிலம் என்பது சாதாரணமாக நம்ம கூறுற பேர், பொதுவாக சொல்கிற பேர். இந்த அமிலம் என்ற வார்த்தை எங்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? அசிடஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அமிலம் என்ற வார்த்தை அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, அப்போ இந்த அசிடஸ் என்ற சொல்லுக்கு என்ன பேரு? இப்போதான் நான் சொன்னேன், நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து பழங்களும் காய்கறிகள் வந்து என்ன எதுவுமே டேஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், புளிப்பா இருக்கும். ஓகே, அப்போ புளிப்பாகிற பொருளுக்கு வந்து என்னது? அமிலம். அப்போ அசிடஸ் என்ற சொல்லுக்கு புளிப்புச்சுவை, அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகேங்களா? அவள்தான். அப்போ அமிலம் என்ற வார்த்தை அசிடஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல்லி எடுக்கப்பட்டது. அதனுடைய தமிழ் மொழி பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்புச்சுவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது நம்மளால ஒருத்தர் வராரு, யார் அப்படின்னா சயின்டிஸ்ட், அதாவது ஸ்வீடன் நாட்டில் பிறந்த ஒரு வேதியியல் அறிஞர் ஆர்ஜீனியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வராரு. இந்த ஆர்ஜீனியஸ் வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அமிலம் வந்து புளிப்பாக இருக்குது, அப்படின்னா அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கிற அந்த அமிலம் ஓகே கண்டிப்பாக தண்ணியில் கரையும். அப்போ கரையும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா H+ அயனி அல்லது H3O+ அயனி அல்லது H3O+ அயனி, ஹைட்ரஜன் அயனி அல்லது ஹைட்ரேனியம் அயனியை தரும் பொருள் அமிலங்கள். தரும் பொருள் அமிலங்கள். அப்போ தண்ணியில வந்து அமிலங்கள் கரையும் போது அது வந்து ஹைட்ரஜனை தருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது புளிப்பு சுவையா இருக்குது.
புளிப்பு சுவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜினியஸ் சொல்றாரு. அப்போ ஹைட்ரஜன் உள்ள இருக்கிற பொருள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜினியஸ் என்ன சொல்றாருன்னா அமிலம். ஹைட்ரஜன் இருக்கிற அனைத்து பொருளுமே அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹைட்ரஜன் இருக்கிற பொருட்கள் அனைத்துமே அமிலங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம அர்ஜினியஸ் வந்து சொல்றாரு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலத்துக்கு வந்து சுவையே அதாவது வந்து அமிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறங்களே கிடையாது. இந்த அமிலத்துக்கு நிறங்களே கிடையாது. இயற்கையில் அமிலங்கள் நிறமற்றது. ஓகேவா? அதாவது தண்ணி மாரி வந்து பாத்தீங்கன்னா அமிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறமற்றது. அப்போ அமிலங்கள் நீர் கரைசலில் ஹைட்ரஜனை தரும் பொருள் அமிலங்கள். ஓகேங்களா? ரைட். அப்போ ஹைட்ரஜன்கிற பொருள் ஃபுல்லாவே அமிலமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அமிலமாகிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா தன் திரவ நிலையில் இருக்கணும். அதே மாரி ஹைட்ரஜன் இருக்கணும். ஒரு பொருள் திரவ நிலையில் இருந்து ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது அமிலங்கள். அப்போ ஹைட்ரஜன் சேர்மங்களுக்கு ஃபுல்லா என்ன கிடையாது? அமிலங்கள் கிடையாது. அப்போ பாருங்க இங்க மீத்தேன், மீத்தேன் சாண எரிவாயுவான மீத்தேன், அதுக்கு அடுத்தது NH3 அம்மோனியா, குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஹைட்ரஜன் இருக்குது பாருங்க. கார்பனா கூட ஹைட்ரஜன் சேர்ந்து 4 வந்து பாருங்க ஹைட்ரஜன் இருக்கிறதால அது மீத்தேனில் வரும். ஓகே, நைட்ரஜனா கூட அம்மோனியா சேரும்போது அது அம்மோனியா உருவாக்கும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் இருக்கிற பொருள் ஃபுல்லாக அமிலமா அப்படின்னா இல்லை. திரவ நிலையில் இருக்கணும், ஹைட்ரஜன் இருந்தால் தான் அந்த பொருள் வந்து அது அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்தது இப்படிலாம் சொன்னா வந்து எங்களுக்கு புரியாது. அப்போ எப்படி எளிமையா வந்து நம்ம சொல்லலாம்? இந்த அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில கிடைக்கிற பொருளுக்கு கொண்டும் செயற்கையாக கிடைக்கிற பொருளுக்கு கொண்டும் அமிலங்கள் வந்து பார்த்தா நம்ம எடுக்கிறோம். அந்த அமிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிம அமிலங்கள். கரிம அமிலங்கள். அப்போ ஆர்கானிக் ஆசிட், கரிம அமிலங்கள். கரிம அமிலங்கள்னா என்ன? அதாவது நம்ம உயிருள்ள பொருட்களில் எடுக்கிற அமிலம் வந்து பார்த்தா மோஸ்ட்லி கரிம அமிலங்களாக இருக்கும். அப்போ உயிருள்ள பொருட்கள்னா என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள். தாவரங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள். தாவரங்கள், அதுக்கு அடுத்தது விலங்குகள். இந்த உயிரினங்களிலிருந்து எடுக்கின்ற அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்களாக இருக்கும். கார்பன் நிறைந்த ஒரு அமிலமாக இருக்கும். இப்போ தாவரங்கள்ல இருந்து என்ன அமிலங்கள் எடுக்கிறாங்க? நம்ம லெமன் சாப்பிடுவோம். லெமன் சாப்பிடும்போது வந்து பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்போ சிட்ரிக் அமிலம். அமிலம் சிட்ரிக் அமிலம். ஸோ அப்போ தாவரங்கள்லேருந்து எடுக்கின்ற கரிம அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெண்ணெய். ஓகே, வெண்ணெய் அதாவது புளித்த வெண்ணெயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அமிலங்கள் இருக்கிறது. பியூட்டரிக் அமிலம். அமிலம் பியூட்டரிக் அமிலம். அப்போ தயிரை கடையும் போது மேலே மதங்குற அந்த வெண்ணெயிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? பியூட்டரிக் அமிலம் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விலங்குல இருந்தும் கரிம அமிலங்கள் எடுக்கப்படுது. நம்ம எறும்பு பார்த்துருப்பீங்க, தேனி, குளவி. அதாவது எறும்பு, தேனி, குளவிலாம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நம்மளை வந்து கடிக்கும் போது எரிச்சலையும் அதே மாதிரி வந்து வலியும் உண்டாகும். ஸோ அப்போ அங்க விலங்குல இருக்கிற அமிலம் வந்து பாத்தீங்கன்னா பார்மிக் அமிலம். பார்மிக் அமிலம். விலங்குகளில் காணப்படுகின்ற அமிலம் பார்மிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து கரிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. அதாவது உயிர் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து எடுக்கின்ற அமிலம் தான் கரிம அமிலங்களாக இருக்கும். தாவரங்களிலிருந்து எடுக்கின்ற கரிம அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரிக் அமிலம், பியூட்டரிக் அமிலம். ஓகே, விலங்குலிருந்து எடுக்கிற கரிம அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்மிக் அமிலம். பார்மிக் அமிலம் எந்தெந்த விலங்குகள் இருக்கு அப்படின்னா ஏறக்குறைய வந்து கரப்பாம்பூச்சி, அதே மாதிரி தேள், எறும்பு, குளவி, ஸோ தேனி. இப்போ இந்த மாரி வந்து கணுக்காலிகள் உயிரினங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்மிக் அமிலம் இருக்கும். ஸோ இதான் வந்து என்னது? கரிம அமிலங்கள். அதுக்கு அடுத்தது கனிம அமிலங்கள். கனிமம் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். அதாவது இந்த உலகத்துல வந்து வாராத உயிரற்ற பொருட்கள். பாறைகள், மணல். ஸோ பாறைகள், மணல்கள், உலோகம். ஸோ இந்த மாரி சொல்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வளராது. அப்போ கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள். அப்போ கனிம அமிலங்கள் இதெல்லாம் கனிம அமிலங்கள். உயிரற்ற பொருட்களான பாறை, உயிரற்ற பொருட்களான பாறை மற்றும் உலோகம் அதாவது தாதுக்கள். ஸோ இந்த மாதிரியான இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் இருந்து கிடைக்கிறது கனிம அமிலம். இயற்கையிலிருந்து கிடைக்கிற அமிலம் வந்து என்னது? கனிம அமிலங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா HCl. HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம்.
ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பாறைகள் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியா பூஞ்சையால் மக்கும் போது ஸோ பாறைக்கு அடியில் ஒரு எண்ணெய் மாரி இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு அமிலங்கள் கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாறை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. H2SO4, H2SO4 சல்பூரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம் அல்லது தமிழ் சொல்லும்போது கந்தக அமிலம், சல்பூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம். ஸோ இது இரண்டாவது நம்ம கனிம அமிலங்களை பார்க்கறோம். அதுக்கு அடுத்தது தாதுக்களை பிரித்தெடுக்கும் போது இரும்பு, அலுமினியம், மெக்னீசியம், செம்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற வெள்ளி, தங்கம், ஸோ இந்த மாதிரியான உலோகங்களை பிரித்தெடுக்கப்படும் பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற கசடுகளில் இருந்து அமிலங்கள் கிடைக்குது. உலோகத்தை பிரித்தெடுத்தா டஸ்ட் வரும், அதாவது தூசு வரும். அந்த தூசுக்கள் இருந்தும் அமிலங்கள் எடுக்கிறாங்க. அதில் எடுக்கிற அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HNO3 அதாவது நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க, நைட்ரிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கனிம அமிலங்கள். பேரு கனிம அமிலங்கள், அதாவது உயிரற்ற பொருட்களான பாறைகள் மற்றும் தாதுக்களிலிருந்து எடுக்கின்ற அமிலம் கனிம அமிலங்களாக இருக்கும். கனிம அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஸோ இது மூணுமே கனிம அமிலங்களாக இருக்கும். அல்லது இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம், மனிதனால வந்து உற்பத்தி செய்கின்ற அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிம அமிலங்கள். மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அமிலம் ஃபுல்லா கனிம அமிலங்கள். இந்த அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கரைப்பானாக வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்துவாங்க. கரைப்பானாக வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்துறது கனிம அமிலங்களாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அமிலங்கள் கீதிகள் இல்லையா, இந்த அமிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரையுது, அதாவது நீரில் கரையும் போயுது. அமிலங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக கரையத்து இருக்குது, பகுதி அளவாக கரையத்து இருக்குது, அதாவது ஃபுல்லாக தண்ணியில் கரையத்து இருக்குது, பாதியாக தண்ணியில் கரையத்து இருக்குது. அப்போ தண்ணியில் கரையும் போது கண்டிப்பாக என்ன கொடுக்கும், ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனிகள் அடிப்படை, நான் பேர் அயனிகளினுடைய அடிப்படையில் நம்ம அமிலங்களை பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml வந்து பார்த்தீங்கன்னா HCl எடுத்துக்கிறோம். இதே 50 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறையா H2SO4 எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தா கூட நீரை சேர்க்கும் போது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து பார்த்தா ஃபுல்லாக நீரில் வந்து முழுவதுமாக கரையும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தண்ணியில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரையும். ஃபுல்லாக கரையும் போது நிறைய ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ இதுக்கு பேர் வலிமை மிகு அமிலம், வலிமை மிகு அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வலிமை மிகு அமிலம் அப்படின்னா நீரில் ஃபுல்லாக கரையிற அமிலத்துக்கு பேர் வலிமை மிகு அமிலம் சொல்றாங்க. எந்தெந்த அமிலம்லாம் வந்து நீரில் வந்து ஃபுல்லாக கரையும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதுக்கு அடுத்தது H2SO4 சல்பூரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம். இந்த அமிலங்கள் ஃபுல்லா நீரில் வந்து முழுவதுமாக கரைவதால அதுக்கு பேர் வலிமை மிகு அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க, வலிமை மிகு அமிலங்கள். ஓகேங்களா, சரி. இந்த சல்பூரிக் அமிலத்துக்கு, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு, நைட்ரிக் அமிலத்துக்கு, இது மூணுத்துக்குமே வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸா கேட்பாங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது இல்லையா, இது இயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இறைப்பையில கூட சுரக்குது சார். இயற்கை, அதாவது செயற்கையாக உற்பத்தி பண்ணலாம். இயற்கையில வந்து பார்த்தா நம்முடைய இறைப்பையில் வந்து உட்சுவரில் சுரக்குது. ஓகே, இறைப்பையினுடைய உட்சுவரில் சுரக்குது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது வந்து சுரக்க வச்சு தான் நம்மளுக்கு வந்து பசி எடுக்குது. ஸோ நம்ம அப்புறம் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, அப்போ லேட்டாக சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த அமிலம் அதிகமாக சுரக்குது, நம்மளுக்கு வயிற்று புண்ணை உருவாக்கிடும். ஓகே, அப்போ நம்மளுக்கு பசி உணவை தூண்டி நம்மளை வந்து உணவை உண்பதுக்கு வந்து தூண்டுவதே எந்த அமிலம் அப்படின்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து மியூரியாட்டிக் அமிலம், மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு பேரு மியூரியாட்டிக் அமிலம். ஓகே, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு மற்றொரு பெயர் மியூரியாட்டிக் அமிலம், HCl மற்றொரு பெயரானது யூரியாட்டிக் அமிலம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாறைக்கடியில் காணப்படுகின்ற சல்பூரிக் அமிலம் H2SO4. இது வந்து பாறைக்கடியில ஒரு கருமை நிறம் எண்ணெய் போன்று இருப்பதால விட்ரியால்
எண்ணெய் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி எண்ணெய் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. கண்ணாடி எண்ணெய், விட்ரியால் எண்ணெய் அல்லது கண்ணாடி எண்ணெய். நிறைய பொருட்கள் இந்த சல்பூரிக் அமிலம் வந்து நம்ம அன்றாட வாயில் வந்து பிளாஸ்டிக்கு, உரங்கள், நிறைய நம்ம பயன்படுத்துகிற நியூஸ் ஆயுதம், ஸோ நிறைய பொருட்கள் வந்து பார்த்தா சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தித்தான் இந்த உலகத்தில் 90% பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அதனால் வந்து அதிக அளவில் இந்த பயன்பாட்டில் வந்து இந்த சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தாலும் இன்னொரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதாவது வேதிப்பொருட்களினுடைய அரசன். வேதிப்பொருட்களின் அரசன், வேதிப்பொருள்களின் அரசன் என்பது சல்பூரிக் அமிலம். ஓகே, வேதிப்பொருட்களின் அரசன் என்பது சல்பூரிக் அமிலம், த கிங் ஆஃப் கெமிக்கல். ஸோ அப்படின்னு ஒரு பேர் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவதாக ஓகே தாதுக்களை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கின்ற இந்த HNO3 இந்த அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அக்வா போர்டிங். அக்வா போர்டிங் அதாவது இந்த உலகத்தில் நைட்ரிக் அமிலம் இல்லாத உரங்கள் தயாரிக்க முடியாது. வெடிமருந்து அதேமாரி வந்து உரங்கள் தயாரிப்பதற்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் வந்து பயன்படுத்தால அதுக்கு இன்னொரு பேர் வந்து அக்வா போர்டிங் அப்படின்னு ஒரு பேர் நைட்ரிக் அமிலத்துக்கு கொடுத்துருக்காங்க சார். அப்போ இந்த அமிலம் ஃபுல்லாகவே இந்த 3 அமிலமே ஏறக்குறைய வலிமை மிகு அமிலத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். சரி சார், நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏறக்குறைய எறும்பு, கொடுக்கு, தேனி, குலைவி இந்த மாரி உயிரினங்களுடைய கணுக்காலில் காணப்படுகின்ற அமிலத்தை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த அமிலம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்மிக் அமிலம், HCOOH. அதுக்கு அடுத்தது புலிக்காடி அப்படின்ற பொருளில் காணப்படுகின்ற வினிகர், அதாவது அசிட்டிக் அமிலம் CH3COOH. ஸோ இந்த 2 அமிலமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ண அப்படின்னா இந்த அமிலத்தை எடுத்துட்டு போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ண அப்படின்னா ஏறக்குறைய ஃபுல்லாக கரையாது, பகுதி அளவாக தான் கரையும். பாதி அளவாக தான் தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ பாதி அளவு தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரஜன் கொடுத்தா அதுக்கு பேர் வலிமை குறைந்த அமிலம். பகுதி அளவு தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரஜன் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார். வலிமை குறைந்த அமிலம். அப்போ வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு HCOOH, H3COOH. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வலிமை குறைந்த அமிலம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கரைதிறன் அடிப்படையில், அதாவது அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரைதிறன் அடிப்படையிலையும் நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. கரைதிறன் அடிப்படையில்னா இப்போ நம்ம அமிலத்தை வந்து கரைக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு வேதிப்பொருளை கரைக்கிறதுக்கு இன்னொரு பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம். பொதுவாக நம்ம தண்ணி தான் பயன்படுத்துவோம். அப்போ அமிலம் வந்து கண்டிப்பாக தண்ணியில் கரையும். அதுக்கு பேர் கரைப்பொருள். தண்ணிக்கு பேர் கரைப்பொருள். அந்த தண்ணியில் கரையுது இப்போ அமிலத்துக்கு பேர் ஓகேவா கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கரைப்பொருள், கரைப்பான். அப்போ நீர் வந்து கரைப்பான், அமிலம் வந்து என்னது? கரைப்பொருள். நீர் கரைப்பான், அமிலம் வந்து கரைப்பொருள். அப்போ தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துட்டு அதில் 50 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லி நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். இதே 50 ml வந்து பானா அமிலத்தை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது கண்டிப்பாக வாட்டரில் என்ன பண்ணோம்? டிசால்வ் ஆகும். அப்போது 1 பங்கு தண்ணியில் 1 பங்கு தண்ணி 1 பங்கு அமிலம். ஓகே, தண்ணியில் கரைஞ்சி முழுசாக கரைஞ்சா நிறைய ஹைட்ரஜன் கொடுக்கும், பகுதியளவாக கரைஞ்சா குறைந்த ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் கொடுக்குதோ ஸோ அதுக்கு பேர் தான் காரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 பங்கு தண்ணியில் 1 பங்கு அமிலம் கரைஞ்சி எவ்வளவு ஹைட்ரஜன் கொடுக்குதோ ஸோ அதுக்கு பேர் தான் காரத்துவம். அப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லத்து இருந்தால் எப்படின்னா ஓகேவா, ஒரு அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கையை குறிப்பது. ஒரு அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கையை குறிப்பது காரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஒரு அமிலத்தில் இருக்கிற இடப்பெயர்ச்சி செய்கின்ற ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்கின்ற ஹைட்ரஜன் அணுக்கள் எண்ணிக்கை குறிப்பது காரத்துவம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை குறிப்பது காரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்போ இங்க பாருங்க, HCl, HNO3. ஸோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம்,
நைட்ரிக் அமிலம். இந்த இடத்த பாருங்க சார், HA கிடையாது. அப்போ ஃபுல்லாக கரையுதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வலிமை குறைமிக்கல அமைத்து அதை தான் நம்ம சொன்னோம். இங்கே HA நம்பரே இல்லை அப்படின்னா ஃபுல்லாக கரைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலமோ நைட்ரிக் அமிலமோ ஒரு காரத்துவ அமிலம், ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு காரத்துவ அமிலம். அதுக்கு அடுத்தது பாருங்க, H2SO4, H2CO3, அதாவது சல்பூரிக் அமிலம், கார்போனிக் அமிலம், அதாவது நம்ம கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்ல கார்போனிக் அமிலம். இந்த சல்பூரிக் அமிலமோ கார்போனிக் அமிலமோ தண்ணியில வந்து கரையும் போது 2 பங்கு ஹைட்ரஜனை கொடுக்கும். தண்ணியில கரையும் போது 2 பங்கு ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ 2 பங்கு ஹைட்ரஜன் கொடுத்தா அதுக்கு பேரு இரு காரத்துவ அமிலம். இரு காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு சல்பூரிக் அமிலமோ கார்போனிக் அமிலமோ எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஐகிய முட்டை மனம் கொண்ட ஒரு அமிலம். ஓகே, அழுகி போன முட்டை மனம் கொண்ட ஒரு அமிலம் இருக்குது. He3PO4, ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம். ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் இதுவும் நீரில் கரையும் போது 3 பங்கு ஹைட்ரஜனை கொடுக்கும். தண்ணியில கரையும் போது 3 பங்கு ஹைட்ரஜன் கொடுத்தா அப்ப இதுக்கு பேரு முக்காரத்துவ அமிலம். முக்காரத்துவ அமிலம் ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம். முக்காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு ஆர்த்தோபாஸ்பாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து காரத்துவத்தின் அடிப்படையில நம்ம அமிலத்தை பிரிச்சோம். காரத்துவத்தின் அடிப்படையில அமிலத்தை நம்ம பிரிச்சோம். ஓகே சார், இதுல இருந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க சார். கண்டிப்பா இதுல வாய்ப்பு இருக்குது. ஒரு காரத்துவ அமிலம் எது, இரு காரத்துவ அமிலம் எது, முக்காரத்துவ அமிலம் எது, இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு அமிலத்துக்கும் சிறப்பு பெயர் சொன்னேன். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு என்ன சிறப்பு பெயர், நைட்ரிக் அமிலத்துக்கு என்ன சிறப்பு பெயர், அதுக்கு அடுத்தது சல்பூரிக் அமிலத்துக்கு என்ன சிறப்பு பெயர். ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் வச்சு கேள்விகள் கேட்கலாம். இல்லைன்னா வலிமை மிக்க அமிலம் எது, வலிமை குறைந்த அமிலம் சொல்லிட்டு கேள்விகள் கேட்கலாம். இல்லை கனிம அமிலம் எது, கரிம அமிலம் எதுன்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் சார் ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டெயின் பண்ணி படிக்க தேவை. ரொம்ப லைட்டாக நம்ம படித்தாவே ஈஸியாக நம்ம அந்த கெமிஸ்ட்ரியில் நம்ம ஸ்கோர் போடலாம். சரி, அதுக்கு அடுத்தது இயற்கையில் எந்தெந்த இடத்த என்ன மாதிரியான அமிலங்கள்லாம் இருக்குது, அப்போ இயற்கையில் எந்தெந்த பொருட்கள் இருந்து அமிலங்கள் எடுக்கிறாங்களோ அந்த பொருளுக்கு பேர் மூலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பொருட்கள் இருந்து நம்ம அமிலம் எடுக்கிறோம், அந்த பொருளுக்கு பேர் வந்து மூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மூலங்கள் அடிப்படையில் நான் வந்து அமிலங்களை வந்து நான் என்ன பண்ண போறேன், பிரிக்க போறேன். ஓகே, நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஓகே, ஆப்பிள் சாப்பிட்றோம். ஆப்பிள் சாப்பிட்டா லைட்டா கண்டிப்பா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்பிள்ல என்ன அமிலம் இது, மாலிக் அமிலம். மாலிக் அமிலம். அதாவது இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, மாலிக்கா ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வர போனான், மாலிக்கா ஆப்பிள் வாங்கிட்டு வர போறோம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மாலிக் அமிலத்தை ஈஸியாக நம்ம எழுதலாம். ஓகே, ஆப்பிள் என்ன அமிலம் சறுக்குது, அப்போ மாலிக் அமிலம். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லா பேருக்குமே பிடித்த ஒரு ஜூஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா நம்ம லெமன் ஜூஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஏறக்குறைய எலுமிச்சை. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். எலுமிச்சையில் இருப்பது சிட்ரிக் அமிலம். நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு எலுமிச்சை மையத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஓகே, இது கொஞ்சம் நம்ம சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். எலுமிச்சையில் இருப்பது சிட்ரிக் அமிலம். சித்தி வீட்டுக்கு போயிட்டு நான் எலுமிச்சை மையத்தை வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற வெண்ணெய். ஓகே, வெண்ணெய், கெட்டு போன வெண்ணெய் அல்லது வெண்ணெய்னு கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெண்ணெயில் இருக்கிற அமிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டரிக் அமிலம். பியூட்டரிக் அமிலம். வெண்ணெயில் இருப்பது பியூட்டரிக் அமிலம். வெண்ணெய் சாப்பிட்டா பியூட்டி ஆயிடுவாங்க அப்படின்னு வச்சுங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கலாம். சதா ஷார்ட்கட். ஓகேவா? வெண்ணெயில் இருப்பது பியூட்டரிக் அமிலம், வெண்ணெய் சாப்பிட்டா பியூட்டி ஆயிடுவாங்க. ஸோ அப்படி வச்சு நம்ம படிச்சுக்கோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பயங்களில் வந்து திராட்சை. ஓகேங்களா? திராட்சை. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம சாப்பிட்ற புளியோதரை. ஓகே, அதாவது நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற சாம்பாருக்கு பயன்படுத்துகிற புளி. ஓகே, அப்போ திராட்சையிலையும் புளியிலையும் என்ன அமிலங்கள் இருக்கும், டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம். திராட்சையிலும் புளியிலும் இருப்பது டார்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திராட்சையும் புளி வாங்கிக்கின்னு
நான் மம்மிக்கு டாட்டா காமிச்சேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? திராட்சை மற்றும் புளியில் இருப்பது டாட்டாரிக் அமிலம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி. ஓகே, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை வச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக தக்காளி சட்னி, ஓகேவா, ஃப்ரைட் சாப்பிடும்போது டாக்ஸ், ஸோ அதில் இருக்கிறது அப்போல்லாம் சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பாக இருக்கும். ஸோ தக்காளியில் இருப்பது ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் இருப்பது ஆக்சாலிக் அமிலம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு தக்காளியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சா இந்த ஆக்சாலிக் அமிலம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இந்தமாரி வந்து பண்ண ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதான் வந்து என்னது, அமிலத்தில் இருக்கக்கூடிய மூலங்கள். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்ல. நம்ம கொடுக்குறத கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம குடிக்கிற டீ, ஓகேங்களா, தேநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, டீ, டானிக் அமிலம். டீயில் இருப்பது டானிக் அமிலம். டானிக் அமிலம். டீயில் இருப்பது அமிலம் என்னது, டானிக். டீ சாப்பிட்டா டானிக் மாரி இருக்கும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ சாப்பிட்டா எப்படி இருக்கும், டானிக் மாரி இருக்கும். டீ சாப்பிட்டா டானிக் அமிலம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரைப்பை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஜீரணம் பண்ணிக்கு இரைப்பையில் வந்து ஒரு அமிலம் சுரக்கும். ஓகே, இரைப்பை நீர். இரைப்பையில் சுரக்கும் அமிலம் HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இரைப்பையில் சுரப்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்டில் வந்து ஓகே, அதாவது குளிர்பானங்களில் இருப்பது கார்போனிக் அமிலம். கார்போனிக் அமிலம். குளிர்பானங்களில் இருப்பது கார்போனிக் அமிலம். அதுக்கு அடுத்தது பாறைக்கடியில் நம்ம வந்து எண்ணெய் மாரி சொன்னோம், விட்ரியால் எண்ணெய். அதாவது விட்ரியால் எண்ணெய். இந்த விட்ரியால் எண்ணெய் அதாவது பாறை எண்ணெயில் பாறைகள் மக்குனா ஒரு ஆயில் மாரி எண்ணெயாக மாறும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா H2SO4 சல்பூரிக் அமிலம். H2SO4 என்பது சல்பூரிக் அமிலம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா பித்த நீர். நம்ம நிறைய வந்து டீ சாப்பிட்டா அதிகமாக பித்தமாயிடும். ஸோ இதன் காரணமாக நம்ம பித்தப்பையிலிருந்து பித்த நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு வாமிட்டிங் வர மாரி இருக்கும். ஸோ அப்போது அங்கே உற்பத்தி ஆகிற அமிலம் என்னது, கோலிக் அமிலம். பித்த நீரில் இருப்பது கோலிக் அமிலம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற கத்திரிக்காய். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு. அதாவது ஆரஞ்சு பழத்துலையும் கத்திரிக்காயிலையும் என்ன அமிலங்கள் இருக்கும். ஓகே, கத்திரிக்காயும் ஆரஞ்சும் என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம். கத்திரிக்காயிலும் ஆரஞ்சிலும் இருப்பது அஸ்கார்பிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிலங்கள்ல சொல்லலாம். ஓகே, வேற எங்க என்னென்ன அமிலங்கள் இருக்குது, நம்ம யூரின், நம்ம பாத்ரூம் போகிற யூரின்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறுநீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறுநீர். இந்த சிறுநீரில் இருப்பது யூரிக் அமிலம். சிறுநீரில் இருப்பது யூரிக் அமிலம். அதுக்கடுத்து நம்ம செல்லுக்குள்ள காணப்படுகின்ற மரபணு. ஓகே, நம்ம செல்லுக்குள்ள காணப்படுகின்ற மரபணுக்குள்ள கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலங்கள் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய உடல் கட்டமைப்பு அப்பா அம்மாவுடைய பண்புகளை தீர்மானிக்குது. அப்போ மரபணுவான DNA, RNA. ஓகே, டிஆக்சிக் நியூக்ளிக் அமிலம், ரைபோ நியூக்ளிக் அமிலம். டிஆக்சிக் நியூக்ளிக் அமிலம், ரைபோ நியூக்ளிக் அமிலம். இதில் என்ன அமிலங்கள் இருக்கும், நியூக்ளிக் அமிலம். இதான் வந்து ஒரு உயிரினத்துக்கு தேவையான கட்டமைப்பு, அதாவது செல்களை உருவாக்குறது, குரோமோசோம்களை உருவாக்கி அப்பா அம்மாவுடைய பண்புகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமிலமாக எதிர்க்கு அப்படின்னா நியூக்ளிக் அமிலத்தை நம்ம சொல்றாங்க. ஸோ இதான் வந்து அமிலங்களில் காணப்படுகின்ற மூலங்கள் அடிப்படையில் நம்ம அமிலங்களை நம்ம வந்து என்ன பண்றோம் இப்போ பார்த்தோம். ஸோ அமிலத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்கும், ஸோ அமிலத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம பண்புகள் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அமிலத்தினுடைய பண்புகள் சொல்லும்போது நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கும் போது அமிலங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும், புளிப்புச்சுவை. அமிலங்கள் புளிப்புச்சுவை கொண்டது.
அமிலம் வந்து பார்க்கும்போது என்ன சொன்ன வேண்டாம், புளிப்பு சுவை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை கொண்டது. சரி, வேற எப்படின்னா வேற என்ன டெஸ்ட் பண்ணலாம்? நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் போனீங்க அப்படின்னா, அதாவது நீல நிற லிக்மஸ் காகிதம் இருக்கும், நீல கலரு லிக்மஸ் பேப்பர் இருக்கும். அது மேல நம்ம என்ன பண்ணோம், ஆசிட் ஊற்றணும் அப்படின்னா அந்த நீல கலர் பேப்பர் வந்து சிவப்பு நிறமா மாறும். அப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருள் அதை வச்சு நம்ம அமிலங்களுக்கு இது சொல்லலாம். அப்போ நீல நிற லிக்மஸ் தாள், ஓகே, லிக்மஸ் தாள், இதை வந்து அமிலங்கள் வந்து வினைபுரிஞ்சா நீல நிற லிக்மஸ் பேப்பர் மேலே நம்ம ஆசிடை ஊற்றோம் அப்படின்னா அது சிவப்பு நிறமாக மாறும், சிவப்பு நிறமாக மாறுகிறது. ஸோ இதை வச்சு நம்ம அமிலங்கள் உள்ளது, ஓகே, நம்ம பயன்படுத்துகிற பொருளில் நம்ம சாப்பிட்ற பொருளில் அமிலங்கள் இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கண்டிப்பாக தண்ணியில் அமிலங்கள் கரையும், அதாவது வலிமை மிக்க அமிலங்கள் நீரில் வந்து 100% கரையும். அமிலம் நீரில் நன்கு கரையும் தன்மை கொண்டது, அமிலங்கள் நீரில் நன்கு கரையும் தன்மை கொண்டது. கரையும் பொழுது மின்சாரத்தை கடத்தும், அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது மின்சாரத்தை நன்கு கடத்தும். அதனால வந்து அமிலத்துக்கு பேரு சிறந்த மின்பகுளி, அமிலத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க, சிறந்த மின்பகுளி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த அயனிகளுக்கு பேர் மின்பகுளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அமிலங்கள் நீரில் கரையும் போது மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மை கொண்டது. ஸோ சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். அதுக்கு அடுத்தது பாருங்க, Zn பிளஸ் HCl, ஓகேங்களா, Zn பிளஸ் HCl. அப்போ இது உலோகம், இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உலோகத்துடன் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உலோகத்துடன் அமிலத்தை சேர்க்கிறேன், ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ZnCl பிளஸ் H2, ZnC பிளஸ் H2, ஓகே. அப்போ ஞாபகம் வச்சுங்க, இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் உலோகத்தை சேர்க்கும் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் உலோகம் சேர்க்கும் போது ZnCl ஜிங்க் குளோரைடு, ஜிங்கு குளோரைடு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும். அப்போ அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்புக்களையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். இது நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஞாபகம் வச்சுங்களா, ரொம்ப ஈஸி தான். அப்போ இது கேள்விகள் கேட்கறதுக்கான சாத்தியம் இருக்குது சார், ஓகேவா. உலோகங்களுடன் அமிலங்கள் வினைபுரிந்து எதை வந்து தரும், உலோகங்களுடன் அமிலங்கள் வினைபுரிந்து எவற்றை தரும் அப்படின்னா உப்புக்களையும் ஹைட்ரஜன் வாயுவையும் வெளியேற்றும். ஸோ இது வந்து நம்ம சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வேற என்ன கேட்கலாம் இதுல முக்கியமானது அப்படின்னா, இப்போ நம்ம உலோகத்தை கூட நம்ம அமிலம் சேர்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ காரங்கள், ஓகே, அதாவது KOH அப்படி வச்சுக்கலாம், KOH பிளஸ், ஓகேங்களா, HCl, KOH பிளஸ் HCl. அப்போ என்ன கிடைக்கும், அப்போ இந்த பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த KCl கூட சேர்ந்துக்கும், ஓகேங்களா. அப்போ KCl, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா H2O தண்ணியை கொடுக்கும். அப்போ அமிலங்களும் காரங்களும் நடுநிலையாக்கல் வினையில் ஈடுபடும் பொழுது உப்புக்களையும் நீரையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த கேள்விகளும் கேட்கறதுக்கு சாத்தியங்கள் இருக்கிறது. அமிலங்களும் காரங்களும் நடுநிலையாக்கல் வினையில் ஈடுபடும் பொழுது உப்புக்களையும் நீரையும் தரும். ஸோ இந்த மாரி ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகேங்க சார். அமிலங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமிலங்களுமே வந்து திரவ நிலையில் தான் இருக்கும். எல்லா அமிலங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாரி திரவ நிலையில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில அமிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை பவுட்ரு ஃபார்மில் இருக்குது, அதாவது கெட்டியா நம்ம பயன்படுத்துகிற பவுட்ரு ஃபார்மில், அதாவது மாவு மாரி ஒரு பவுட்ரு ஃபார்ம்லேயும் சில அமிலங்கள் இருக்கிறது. அப்போ அதுக்கு பேர் திண்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கெட்டியாகிற பொருளுக்கு பேர் என்ன சொல்லலாம், நம்ம திண்மம் சொல்லலாம். அப்போ திண்ம நிலையில் காணப்படுகின்ற அமிலம், திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் பென்சோயிக் அமிலம், திண்ம நிலையில் காணப்படும் அமிலம் பென்சோயிக் அமிலம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதாவது அமிலங்களில் திண்ம நிலையில் இருப்பது எந்த அமிலம் வந்து திண்ம நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்சோயிக் அமிலம் தான் வந்து திண்ம நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது வேற என்ன பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா இறக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீர்த்த அமிலங்கள் அப்படின்னாவே வலிமை குறைந்த அமிலத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். அதாவது பகுதியளவாக கரையக்கூடிய அமிலத்துக்கு பேரு நீர்த்த அமிலங்கள். நீரில் வந்து குறைவான ஹைட்ரஜன் தரக்கூடிய அமிலத்துக்கு பேர் நீர்த்த அமிலங்கள். அந்த அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில உலோகங்களுடன் வினைபுரியாது,
அதாவது வலிமை குறைந்த அமிலங்கள் சில உலோகங்களுடன் வினைபுரியாது. எந்தெந்த உலோகங்களுடன் வினைபுரியாது? ஏஜி கமா சியு, ஏஜி கமா சியு, அதாவது வெள்ளி மற்றும் காப்பர். இந்த வெள்ளி மற்றும் காப்பரா கூட சில அமிலங்கள் வந்து பார்த்தா வினைபுரியாது. ஓகே, அதாவது நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகம் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க. நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகம் வெள்ளி மற்றும் காப்பர். இந்த இரண்டு உலோகம் தான் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது வந்து என்னன்னா அமிலத்தினுடைய பண்புகள். அமிலத்தினுடைய என்னது பண்புகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து அமிலத்தினுடைய பயன்கள். அமிலத்தினுடைய பயன்களை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அமிலத்தினுடைய பயன்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பஸ்ஸு லாரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தா கீழே பேட்டரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மின்சாரமானது அந்த வாகனத்துக்கு வந்து பல லைட்டு, அதுக்காக சில நேரத்தில் நம்ம பாட்டு கூட கேட்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் தேவையான கரண்ட் ஃபுல்லாக ஒரு பேட்டரியில் வந்து இதுதான் போகும். பஸ்ஸில் இருக்கிற பேட்டரி, லாரி பேட்டரி, எல்லாத்துலேயுமே பேட்டரி இருக்குது சார். அந்த பேட்டரிக்குள்ள மின்சாரத்தை சேமிக்க வைக்க ஒரு அமிலம் இருக்குது சார். அந்த பேட்டரிக்குள்ள மின்சாரத்தை சேர்த்து வைக்க ஒரு அமிலங்கள் இருக்கிறது. அதுதான் H2SO4. H2SO4 சல்பூரிக் அமிலம். மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுகின்ற அமிலம். கேட்பாங்க, இப்படித்தான் கேட்பாங்க. மின்கலங்கள் தயாரிக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா H2SO4. மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுகின்ற அமிலம் H2SO4. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வேற என்ன இது பயன்படுது? இப்போ நியூ புக்கில் வந்து இது புக்கில் வந்து நம்ம மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுவாங்கன்னாவே நம்ம என்ன எழுதிடுவோம்? H2SO4 எழுதிடுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துக்கிறாங்க சல்பூரிக் அமிலத்தை பற்றி. காகித தொழிற்சாலை, அதாவது நம்ம பயன்படுத்துகிற நோட் புக் பேப்பரு, அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பரு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தா சல்பூரிக் அமிலம் இல்லாத காகிதமே தயாரிக்க முடியாது. ஸோ அப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா மருந்து. ஓகேங்களா? நம்ம பயன்படுத்துகிற மெடிசன், மாத்திரை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாகவே நூலாடிகளாக தான் இருக்கும். அதுக்கு சாயம் ஏற்றத்தை கூட எது பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த சல்பூரிக் அமிலம் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ காகித தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை போன்றவற்றில் மூலப்பொருளாக பயன்படுவது H2SO4 சல்பூரிக் அமிலம். சல்பூரிக். ஸோ அப்போ காகித தொழிற்சாலை, மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை, ஆடை தொழிற்சாலை போன்றவற்றில் மூலப்பொருளாக பயன்படுவது எது அப்படின்னா நம்ம சொல்லும் போது என்னது? சல்பூரிக் அமிலம் தான் சார் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால தான் இது வந்து வேதிப்பொருட்களினுடைய அரசன், வேதிப்பொருளின் அரசன் சொல்லிட்டு சொல்றாங்க. த கிங் ஆஃப் கெமிக்கல் சல்பூரிக் ஆசிட். வேதிப்பொருட்களின் அரசன் என்பது சல்பூரிக் அமிலத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஓகே, வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க? வேற என்ன நாமளும் எது எதுக்கெல்லாம் பயன்படுது? அதுக்கடுத்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம், இந்த நைட்ரிக் அமிலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட், அதாவது நம்ம விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துகிற யூரியா. யூரியாவில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்கிறதால நம்ம யூரியாவில் நம்ம விவசாய நிலத்தில் இருக்கிற பயிர்களுக்கு போடும்போது நல்லா வளரும். அப்போ யூரியாவில் என்ன கெமிக்கல் இருக்குது? அதான் அமோனியம் நைட்ரேட்டு. யூரியாவில் இருக்கிற அந்த உப்புக்கு பேர் அமோனியம் நைட்ரேட். அப்போ இந்த அமோனியம் நைட்ரேட் என்ற உப்புக்களை தயாரிக்க எந்த அமிலம் பயன்படுது? இந்த அமோனியம் நைட்ரேட் தான் யூரியாவில் இருக்குது. இதை தயாரிக்க எந்த அமிலம் பயன்படுது? நைட்ரிக் அமிலம். HNO3. HNO3 நைட்ரிக் அமிலம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பேரு? என்ன சொல்லியிருக்கிறேன்? அக்வா போர்டிங். அக்வா போர்டிங். அக்வா போர்டிங் என்பது நைட்ரிக் அமிலம். உரங்கள் தயாரிக்க அதிக அளவில் பயன்படுத்துறதால இந்த நைட்ரிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் வந்து அக்வா போர்டிங் அல்லது வேதிப்பொருட்களினுடைய அரசி. வேதிப்பொருட்களினுடைய அரசி அப்படின்றதால நைட்ரிக் அமிலம் இப்படி சொல்லலாம். வேதிப்பொருட்களின் அரசி என்பது நைட்ரிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசி என்பது நைட்ரிக் அமிலம் அல்லது அக்வா போர்டிங் சொன்னாலும் நைட்ரிக் அமிலம் தான். ஓகேங்களா? சரி, ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் வந்து டாய்லெட்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து டைல்ஸு, மார்பிள்ஸ்லாம் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணதுக்காக நிறைய வந்து நம்ம சுத்தப்படுத்த பொருளை பயன்படுத்துவோம். டெட்டாயிலு, லைசாயிலு, ஃபெனாயிலு, ஆர்பிக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்த பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருட்கள்ல என்ன இருக்கும்? கழிவறையை தூய்மைப்படுத்துகின்ற டாய்லெட் கிளீனர், கழிவறைகளை தூய்மைப்படுத்த பயன்படுகின்ற அமிலம் HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கழிவறையை தூய்மைப்படுத்த பயன்படுகின்ற அமிலம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, டாய்லெட் கிளீனர்ஸ். ஸோ வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க அமிலங்களை? ரைட். நம்ம நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அதாவது வறுத்தப்பட்ட உப்பு போடப்பட்ட உணவு பண்டத்தை நம்ம சாப்பிடுவோம். அதெல்லாம் எப்போ சுட்டிருப்பாங்க, அதெல்லாம் கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போதான் நல்ல ஸ்மெல் வரும், நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஓகேங்களா? ரைட். அப்போ உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்க, உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது ஓகேங்களா அசிட்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க பயன்படுவது அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். இது ரெண்டு தான் நம்ம அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் தயாரிக்க இந்த ரெண்டு அமிலமும் பயன்படுது. அதுக்கு அடுத்தது நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாலாம் வச்சு சாப்பிடுவோம், ஊறுகாலாம் வச்சு சாப்பிடுவோம். அது அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊறுகாயில கூட வந்து பார்த்தீங்கன்னா கெடாமல் இருப்பதுக்கு சில அமிலங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, திண்ம நிலையில் ஒரு அமிலம் என்ன சொன்னேன், அந்த அமிலம் தான் இந்த ஊறுகாவில் பயன்படுத்துகிறாங்க. ஆர்ச்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் நம்ம சாப்பிடுவோம். அப்போ தான் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு நம்மளுக்கு ஆசையை தூண்டுவதற்காக நம்ம ஊறுகாவில் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கும் சில பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சோயிக் அமிலம், ஊறுகாய் கெடாமல் பாதுகாக்க பென்சோயிக் அமிலம். அதாவது பென்சோயிக் அமிலம் வந்து திண்ம நிலையில் உள்ள ஒரு அமிலம். ஓகேங்களா? ஊறுகாய் கெடாமல் பாதுகாக்க பயன்படுகின்ற அமிலம் பென்சோயிக் அமிலம். பென்சோயிக் அமிலம் வந்து திண்ம நிலையில இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைப்பையில வந்து செரிமானத்துக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணமானத்துக்கு இறைப்பையில கூட ஒரு அமிலம் சுரக்குது. ஓகேவா? உணவு செரிமானம் அடைய செய்ய பயன்படுவது HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவுப் பொருட்கள் செரிமானம் அடைவதற்கு பயன்படுகின்ற அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஸோ இதை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு? ஏறக்குறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவோம், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தான் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிப்போம். அப்போ தண்ணியில வந்து கார்பன் டை ஆக்சைடு கரையும் போது அது கார்பன் டை ஆக்சைடே இருக்காது, அது ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு அமிலமா மாறும். கார்போனிக் அமிலம், காற்று அடைக்கப்பட்ட பானம், காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க, அதாவது குளிர்பானங்கள் தயாரிக்க அல்லது காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் தயாரிக்க பயன்படுவது H2CO3, கார்போனிக் அமிலம், கார்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் பயன்படும் அமிலம் கார்போனிக் அமிலம். ஓகே, ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம உணவுப் பொருட்களை மென்மைப்படுத்த, அதாவது நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பேக்கரியில் பயன்படுத்துகிற பொருட்கள், பூரி, ஓகே, சப்பாத்தி, இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மாவு பொருட்கள். இந்த மாவு பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பண்ண வந்து இங்கே ஒரு பொருள் அமிலங்கள் பயன்படுது. ஓகேங்களா? அதாவது சமையல் சோடா தயாரிக்க பயன்படுகின்ற அமிலம் ஓகே ஏறக்குறைய டாட்டாரிக் அமிலம். சமையல் சோடா தயாரிக்க ஒரு பகுதி பொருளாக பயன்படுவது டாட்டாரிக் அமிலம். சமையல் சோடா தயாரிக்க ஒரு பகுதி பொருளாக பயன்படுவது டாட்டாரிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள்ல காணப்படுகின்ற முக்கியமான என்னது தகவல்கள். ஸோ இதுல இந்த பயன்கள் இருந்து ஏதாவது ஒரு கேள்விகள் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேற என்ன புதுசா கொடுத்துருக்குறாங்க, ரீசெண்டா வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலோகங்கள். ஓகே, உலோகங்கள், தங்கம், வெள்ளி,
ஸோ இந்த மாதிரி வந்து நாணய உலோகங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது ஆபரண உலோகங்கள். இந்த உலோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும். அந்த மணல்ல இருக்கிற பொருட்களை தனியே எடுத்துட்டு சுத்தமான உலோகத்தை பிரித்தெடுக்க, உலோகங்களை பிரித்தெடுக்கிறதுக்கும் சில அமிலங்கள் பயன்படுது. ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் உலோகம் அதன் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்க, உலோகம் அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படுவது ஆக்சாலிக் அமிலம். உலோகம் அதன் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்க பயன்படுவது ஆக்சாலிக் அமிலம். அது மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுல வந்து டஸ்ட் எல்லாம் பட்டா கூட ஸோ அதை கிளீன் பண்ணதுக்கு நம்ம ஐ டிராப்ஸ்ல கூட சில ஆசிட் வந்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஐ டிராப்ஸ் நிறைய பொருட்கள்லாம் வருது நம்ம கண்ணை கிளீன் பண்ணதுக்கு பயன்படுத்துற பொருள்ல. ஸோ கண்ணை சுத்தப்படுத்த கூட அமிலங்கள் பயன்படுத்துறாங்க. போரிக் அமிலம், கண்ணை சுத்தப்படுத்த பயன்படுகின்ற அமிலம் போரிக் அமிலம். கண்ணை சுத்தப்படுத்த பயன்படுகின்ற அமிலம் போரிக் அமிலம். ஸோ இதான் வந்து அமிலத்தில் காணப்படுகின்ற அதனுடைய பயன்கள். இதான் அமிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயன்கள். ஸோ இந்த அமிலத்தினுடைய பயன்கள் இருந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது சல்பூரிக் அமிலம் வந்து கார் மின்கலங்கள் தயாரிக்க பயன்படும். இவங்களை கேள்வி இப்படி தான் சார் கேட்பாங்க, கார் மின்கலங்கள் தயாரிக்க பயன்படுகின்ற அமிலம் எது? சல்பூரிக் அமிலம். உரங்கள் தயாரிக்க அமோனியம் நைட்ரேட் என்ற உரம் தயாரிப்பில் அதிக அளவில் பயன்படுகின்ற அமிலம் எது? நைட்ரிக் அமிலம். ஓகே. கைவரையை தூய்மைப்படுத்த எந்த அமிலம் பயன்படுது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க பயன்படுகின்ற அமிலம் அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்க பயன்படுகின்ற அமிலம் எது? பென்சோயிக் அமிலம். ஓகே. அதுக்கு அடுத்தது உணவு செரிமானம் அடைய செய்ய பயன்படுகின்ற அமிலம் எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். காற்று ஏற்றப்பட்ட பானங்கள் ஆர் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானம் அல்லது காற்று நிரப்பப்பட்ட பானங்களில் தயாரிக்க பயன்படுவது கார்பானிக் அமிலம். அல்லனா சமையல் சோடா தயாரிக்க ஒரு பகுதி பொருளாக பயன்படுகின்ற அமிலம் எது? டாட்டாரிக் அமிலம். ஓகே. இல்லைன்னா இப்படி கேட்கலாம், ஏன்னா அதெல்லாம் புது புக்கில் வந்தது, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உலோகம் அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க எந்த அமிலம் பயன்படுது? ஆக்சாலிக் அமிலம். ஓகே. அதே மாதிரி கண்ணை சுத்தப்படுத்த பயன்படுகின்ற அமிலம் எது? போரிக் அமிலம். ஸோ இதெல்லாம் வந்து அமிலத்தினுடைய பயன்கள். ஒன்று கேட்டால் இந்த அமிலத்தினுடைய பயன்கள் இருந்து கேள்விகள் கேட்கலாம், அல்லது அமிலத்தினுடைய மூலங்கள் இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. எப்பயுமே இப்படிதான் கேட்கறாங்க, பயன்கள் இருந்து கேள்விகள் கேட்கறாங்க, அதுக்கடுத்து அமிலத்தினுடைய மூலங்கள் இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. அல்லனா இந்த அமிலத்தினுடைய பண்புகள், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பண்புகள்ல ஒரு சில பாயிண்ட்ல வச்சு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதான் வந்து அமிலம் வந்து மொத்தமாக நோட்ஸு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? தேங்க்ஸ்.